Hello friends, welcome to our channel. Oh my தகவல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சியாட்டில் எப்பயுமே குளிர் அடிச்சிட்டு தான் இருந்து பார்த்திருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து செம்ம ஒரு ஹாட்டான டே. ஏன்னா பீக் சம்மர்ல இன்னைக்கு நம்ம இருக்கோம். வெளியில வந்து இப்போ சென்னை டெம்பரேச்சர் காமிக்குது, அதாவது 33 டிகிரி செல்சியஸ் காமிக்குது. ஸோ பயங்கர ஒரு ஹாட்டான டே. நாங்கள் எப்படிலாம் இன்னைக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் பண்றோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, அப்படியே வெயில் வந்து சுட்டு எரிக்குது. அப்படியே கண்ணை கூசுற அளவுக்கு சியாட்டல்ல வெயில் வந்து இந்த மாதிரி ஜூலை ஆகஸ்ட் 2 மாசத்துல தான் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து நமக்கு சம்மர் ஸ்பெஷலாக வந்து ஷாப்பிங் பண்ணணும், குக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், செம்ம ஹீட்டா இருக்கு இங்க. ஸோ வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க பண்ணலான் இருக்கோம். ஸோ இது இப்போ பண்ணி வச்சிட்டோம்னா, காலையில பண்ணி வச்சிட்டோம்னா ஹோல் டே வந்து நல்லா நம்ம ஹைட்ரேட் பண்றதுக்கு நல்லா ஜூஸ் தண்ணி மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா, வாட்டர்மெலன் வச்சு நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க் தாங்க பண்ண போறோம். பண்ணிடலாமா? என்னடா வாட்டர்மெலன் இல்ல, வாட்டர்மெலன் லெமனேட் பண்ண போறோம். அதனால முதல்ல வந்து நமக்கு லெமன் வந்துருச்சு. வாட்டர்மெலன் எங்க காணோம்? லெமன் சைஸ் சிறுசுல இருக்கனால முன்னாடி வந்துருச்சு. வாட்டர்மெலன் கொஞ்சம் பெருசா இருக்கனால அது ஊர் சுத்தி வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. எனிவேஸ் நம்ம ரெண்டுத்தையும் வச்சு சூப்பரா சம்மர் ட்ரிங்க் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர்மெலனை நல்லா கட் பண்ணிட்டு பீசஸ் போட்டுக்கலாம் ஜூஸ் பண்றதுக்கு. அப்பா கட் பண்ணி, வாவ், சூப்பர் இனிப்பாக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஜூஸ் போட்டால். நம்ம கட் பண்ண வாட்டர்மெலன் பீசஸ்லாம் இந்த மிக்சியில் போட்டுடலாம். ஸோ இந்த ஹோல் வாட்டர்மெலனுக்கு நம்ம சைஸ் ஆஃப் லெமனை பொறுத்து எடுத்துக்கலாம். 1 or 2 லெமன்ஸ் கூட போட்டால் நல்லா அந்த டேங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஹார்டாக இருக்கும். குட் ஜாப். ஸ்லோவாக பண்ணு. ஜென்ரலாக ஜூஸ்னாலே வந்து ஆத்விக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னைக்கு இருக்க சம்மர் ஹீட்டுக்கு வந்து எப்போ போட்டு முடிப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்தா இது என்ன கொஞ்சம் நல்லா புளிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், போட்டுடலாமா? போட்டாச்சு. இதை ஃபில்டர் பண்ணிடலாமா? இந்த சரி பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். கீழே சிந்தாம பண்ணும் அத்விக். ஃப்ரெஷ் ஜூஸ் சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து இந்த ஜாரில் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக ஹோல் டே நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஊற்றிடலாமா இதை? இந்த கிளாஸ் ஜூஸ் ஜார் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன், ஆத்விகோட பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ சம்மர் ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஜூஸ் போட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதில் இந்த ஜூஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 gallon சைஸு. 1 gallonனா வந்து இப்போ நம்ம லிட்டர்ஸில் கால்குலேட் பண்ணோன்னா 3.25 லிட்டர், கிட்டத்தட்ட வந்து 4 லிட்டரு. இப்போ பாதி வந்துருக்குன்னா 2 லிட்டர் ஜூஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து லெமன் ஜூஸ் சேர்த்தாலும் லெமன் ஸ்லைசஸும் போட்டுக்கலாம். நீ போட்டுருக்கியா? போடு. அவ்வளோதான். இது நல்லா அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ஹோல் டே வந்து அந்த இன்ஃப்யூஷன் வாட்டர் மாதிரி நல்லா இறங்கிட்டே இருக்கும். அதுக்கு இப்போ ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வாப்போ. போதும். தேங்க்யூ அத்வி. போட்டுடலாமா? இது வெயிட் பண்ணு ஏன்னா அது போட்டால் தெரிக்கும். அவ்வளோதான், போதும். நீ நிறைய ஐஸ் கியூப்ஸ் பிடிச்சிட்ட, இவ்வளவும் தேவையில்லை. க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். இன்னொரு கப் கொண்டு வா சீக்கிரம். ஹோல் டே நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம். என்ன ஓகேவா? ஜூஸ் போட்டாச்சு. இப்போ இதை எங்கே வைக்கணும்னா, நம்ம கிச்சனில் ஏதாவது வந்து 1 fine corner இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிட்டோன்னா ஹோல் டே வந்து பிடிச்சி குடிச்சிட்டே இருக்கலாம். அதே கிளாஸ் எடுத்துகிட்டு வாப்போ.
ஓகே, பிடிச்சிடலாமா? சரி பண்ணு. இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோ. ஹோம்மேட் ஜூஸ் டிஸ்பென்சரில் 0 ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், 0 ஆடட் சுகர் இல்லை, ஒரு துளி கூட சுகர் போடாமல் நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடுவோமா? எப்படி இருக்கு? நல்லாக்கா? நானும் குடிக்கிட்டா, இதே ஸ்டாலில் குடிக்கிட்டேன். சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த பேசிக்காக வந்து வாட்டர்மெலனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோட அந்த லெமனேட் சேரும் போது அந்த சம்மர் ஹீட்டுக்கு வந்து செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்து என்ன சமைக்க போகிறோன்னா, எல்லோரும் லீவில் வீட்டில் இருக்கனால ஸோ யம்மியாக ஏதாவது ஃபுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வித் குட் காம்பினேஷன் என்னென்னா கோபி மஞ்சூரியன். ஸோ இதை தான் பண்ண போகிறோம். கோபி மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், காரம் கம்மியாக இருந்தால் போதும், அதனால் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், பெப்பர், முக்கியமானது கார்ன்ஃப்ளவர். இதில் தேவையான அளவு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தானே செய்ய போகிறோம். ஸோ தேவையான எல்லா விஷயமுமே இந்த சைட் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான ஆனியன், கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கான மஷ்ரூம்ஸ் இருக்குது, கேபேஜ், கேரட், பீன்ஸு, ஆனியன்ஸு, வெங்காயத்தாள் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பெல் பெப்பர்ஸ், அதாவது கேப்சிகமும் போடுவோம் இல்லையா ஃப்ரைட் ரைஸில். ஸோ அதே ஒரு வெரைட்டி தான், ஸ்வீட் பெப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் நமக்கு வரும். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், லைட்டாக இனிப்பாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சைனீஸ் ஸ்டைல் ஃபுட் பண்ணுறதுக்கு இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? குயிக்காக பண்ணிடலாம். காய்கறி கட் பண்ணுறதுல தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ நான் எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு, பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 இடித்து போடுவேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், அதனால் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இப்போ ஆயில் போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் போட்டுடலாம். ஒயிட் ஆனியன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முக்கியமாக பெப்பர், நாங்கள் கொஞ்சம் காரம் நிறையா சாப்பிட்றதுனால நிறையவே போடுறேன், இல்லைனா கூட கம்மியாக கூட போட்டுக்கலாம். காயெலாம் வந்து பாதி வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் கேபேஜ் போடுறேன், ஏன்னா கேபேஜ் வந்து இன்னும் ஈஸியாக வதங்கிடும். அடுத்ததான் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் மினி பெப்பர்ஸ், இதையும் சேர்த்திடலாம். மெயினாக வந்து இது வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக்டாக இருக்கணும், அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். காய் சூப்பராக வதங்கிடுச்சு. ஸோ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துடலாம். ஸோ நம்ம சைனீஸ் ஃபுட்டுக்கே இதுதான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக காயெலாம் வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒயிட் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதுலேயே சேர்த்துருவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாருங்கள், கமகமன்னு நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே மேரினேட் பண்ணது சூப்பராக ஊறிடுச்சு. ஸோ இந்த காலிஃப்ளவர்லாம் எண்ணெயும் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், போட்டு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்த 2 மினிட்ஸில் நம்ம குவிக்காக நம்மளோட கோபி மஞ்சூரியன் கிரேவி பண்ணிடலாம். நான் ஒரு செமி கிரேவி பண்ணுற மாதிரி தான் இருக்கேன், ரொம்ப கிரேவி எங்களுக்கு பிடிக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம். கோபி மஞ்சூரியனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணியிருக்கேன் ஆனியன்ஸு. ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து க்யூபாக கட் பண்ண நம்மளோட பெல் பெப்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு,
பெப்பர். முக்கியமாக இந்த சைனீஸ் ஃபுட்லாம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் டக்குன்னு குக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா அப்புறம் அந்த கேப்சிகம்லாம் ரொம்ப சொதன்னு போயிடும். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த கோபி மஞ்சூரியன் கிரேவிக்கு கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு கிரேவிக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நம்ம செமி கிரேவிக்கு தேவையான மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றினோன்னா நமக்கு இன்னும் கிரேவி நிறையா வரும். ஸோ அவ்வளோதான். இதில் நம்மளோட கோபியை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு டாஸ் பண்ணோன்னா சூப்பராக நம்மளோட கோபி மஞ்சூரியன் செமி கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரே ஹை ஃப்ளேமில் முடிச்சாச்சு. லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், சுட சுட கம நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் போட்டுடலாமா? அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சம்மருக்கு வந்து நமக்கு குட்டியாக ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ வால்மார்ட் கடைக்கு தான் நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். வந்தாச்சுங்க வால்மார்ட் கடை. சீக்கிரம் உள்ளே போயிடலாம் வாங்க. சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் கலெக்ஷன்ஸ் தான். இந்த சீசனல் க்ளோதிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து ட்ரை ஃபிட். ஸோ அந்த வேர்த்தாலும் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். மெயினாக வால்மார்ட் கடைக்கு ஏன் சூஸ் பண்ணி வருவோன்னா, இந்த மாதிரி டெய்லி வியரு, சீசனல் வியர்லாம் வந்து ஜஸ்ட் போட்டுட்டு அந்த சீசனுக்கு மட்டும் போட்டு அடிக்கிறதுக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைஸிங்கும் வந்து இவங்ககிட்ட நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ரீபாக் பிராண்டு தான். ஸோ ஈவன் இந்த பிராண்டடில் கூட பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வியர் அப்படின்னும் போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்க முடியும். அதாவது இந்த ட்ரை ஃபிட் மாதிரி. ஈவன் பேண்ட்டில் கூட பாருங்கள், சம்மர் கலெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இந்த கலராக இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து ஸ்விம் ட்ரௌசர்ஸ் தான். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பித்தனால எத்தனை கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம பாய்ஸ் செக்ஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பசங்களுக்கும் வந்து சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். டெய்லி வேர் இது ஃபுல்லாகவுமே வந்து அத்விக் சைஸ் கேட்டகரிஸ் தான். அதுக்கு வா சூஸ் பண்ணுவா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேக்குங்க. குழந்தைங்களுக்கு 3 டிஷர்ட் வந்து ஒரே பேக்கில் வரும். இதெல்லாம் வந்து நல்லா வீட்டு யூஸ்க்கு சூப்பராக தாங்கும். இதுலேயே வந்து பாருங்கள் வேறு ஒரு கலர் காம்பினேஷன் கூட இருக்குது. ஸோ லிமிட்டட் கலர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் பார்த்து நம்ம வாங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ட்ரௌசர்ஸ் தான். நல்ல அந்த பனியன் மெட்டீரியலும் இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு காட்டன் மாதிரி கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு போடுறதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் போலோ அந்த சாலிட் கலர் டிஷர்ட்ஸு எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ சைஸ் பார்த்துட்டு நம்ம எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது இங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிளெயின் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த இது நல்லா இருக்கு, பிளெயின் நல்லா இருக்கு. ஓகே, அப்போ இது சைஸ் பார்க்கணும்.
ஓரளவுக்கு அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வந்து லேடி செக்ஷன் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சம்மர் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் தான் இருக்கும். அந்த பனியன் டைப் ஃபேப்ரிக்கில் ப்ளஸ் நல்லா காட்டன் வியர் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி தான் நிறைய வச்சுருப்பாங்க. நம்மளோட சம்மர் பர்ச்சேஸ் எல்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டக்குன்னு என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாம். சம்மர்னால எல்லாமே வந்து காட்டன் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு தான். இது வந்து மேலே வந்து நம்ம ஜாக்கெட் போட்டுக்கலாம், ஒரு ஜீன் ஜாக்கெட் அந்த மாதிரி. நல்ல சாஃப்டாக மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் சைஸ் கரெக்டாக அமைஞ்சனால இதுவும் வாங்கியாச்சு. இந்த மாதிரி இது ஒரு லாங் ஃபுல் லென்த் ஃப்ராக். அடுத்தது வந்து பெரியவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவ் வியர் டிஷர்ட்ஸ் மாதிரி 2 கலரில் வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் வால்மார்ட்டில் வாங்கினது. இது எல்லாமே வந்து எப்படின்னா $15 தான் வரும் பெரியவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம். அதே மாதிரி பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் யூஸ்க்கு வந்து ரொம்ப வால்மார்ட்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. வால்மார்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு $10 தான் வரும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆக்டிவ் வியர் தான், ஆத்விக் வாங்கினது தான். ஸோ இதுலேயே வந்து நல்லா இருக்குது, மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரே மாதிரி தான். பட் ஓகே, வீட்டு யூஸ் தானேன்னு 2-3 கலரில் வாங்கினேன். இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. அப்புறம் ஷார்ட்ஸ் ஆத்விக்கு வீட்டில் போட்டுக்கிறது. அப்புறம் ஒரு ஜீனில் வந்து ட்ரௌசர். அப்புறம் இது ஹோம் யூஸ் பேண்ட் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்லி வீட்டில் போட்டுக்கிறது தான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே நமக்கு முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.